தேங்க்ஸ்ங்க. ஐயோ அண்ணி, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? நாமெல்லாம் ஒரே ஃபேமிலில. உங்களுக்கு எப்ப வண்டி எங்க பிரேக் டவுன் ஆனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். உங்க வண்டியும் பிரேக் டவுன் ஆகி நிக்கும்ல? நிக்கலாம். அப்போ எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஆட்டோ இருக்கு. சரி சரி, உள்ள வாங்க, சாப்பிட்டு போலாம். ஐயோ வேணா நீ, இன்னொரு நாள் வரேன். ஏன் உள்ள வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்களா என்ன? அண்ணி, இது நான் ஓடி ஆடி வளர்ந்த வீடுதான். உள்ள வர்றதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. நீ எங்க அம்மா நான் போனாதான் சாப்பிடுவாங்க. அதான் போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருங்க. உள்ள வந்து அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போலாம். இல்ல நீ, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். இதுவே நாளை பின்ன நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் இதே மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கும் வருத்தமா இருக்கும்ல? இருக்கும் தான். டேய் ஏய், என்னடா என் மேல இருக்கிற கோவத்தை என் பொண்டாட்டி மேல காமிச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ற? மாற விடு. சொல்றா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, விடு விடு. ஒண்ணும் இல்லடா, சொன்னா கேளு. பேசிக்கிட்டு இருக்க, கண்ணத்துல நாலு வைக்க வேண்டியதானே? ஆமா, நீ எதுக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்டு இருக்க? டேய், என்ன ஏதுன்னு தெரியாம எகிரிக்கிட்டு இருக்கடா. இவன் உங்ககிட்ட வம்பு விளக்குறான் தானே? யார் சொன்னாங்க? ஹெல்ப் பண்ணாருடா. ஹெல்ப்பா? ஆமா. இவன் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணா? டேய், ஆட்டோ ரிப்பேர் ஆகி ரோட்லயே நின்றுச்சு. இவர்தான் ஆட்டோவை ஷெட்ல விட்டுட்டு என்னைய டிராப் பண்ணாரு. நீங்க விடுங்க அண்ணி, இவன் எப்பவுமே இப்படிதான். எப்பவுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கழுத்தை வெட்டின கோழி மாதிரி தைய தக்கன்னு குதிப்பான். இந்த சூடு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல அண்ணி. அது என்ன ஒண்ணும் பண்ணிடாது. நான் வரேன் அண்ணி. எல்லாரும் சொல்ற மாதிரி நீ லூசுதான். ஏய், என்ன நீ அப்படிதான் நடந்துக்கிற?